ஒரு நிமிஷங்க. எப்படி அப்பா ஓகே தெரியுதா? இது என்ன பாக்ஸ் அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 14,700 ரூபா போட்டிருக்கா. இதை 10,000 ரூபா கிட்டத்தட்ட கம்மியா கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. இதுல என்னென்ன இருக்கு, ஏன் 10,000 ரூபா நமக்கு கம்மியா கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, அது எல்லாமே சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, விநாயகரனுடைய பிறந்தநாள். வருஷம் ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியை தான் விநாயகர் சதுர்த்தியா நம்ம கொண்டாடுறோம். இதுல பாத்தீங்கன்னா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி காலத்துல தான் விநாயகர் சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பண்டிகையா மாறுது. நம்ம சுதந்திர இயக்கத்தினுடைய தலைவரான பாலகங்காதர திலகர் இந்த விநாயகர் சதுர்த்தியை தேசிய ஒற்றுமைக்காகவும் மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் தேசியத்துக்காகவும் இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விழாவா கொண்டாடணும் அப்படின்னு இதை அறிமுகப்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு 3 நாட்கள் சிறப்பான ஒரு விழாவா கொண்டாடிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். இது ஆன்மீகமா ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல ஆறுகள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அப்போ கரைகள்ல கரை வீக்கா இருந்தது அப்படின்னாக்க கரைகள் உடைப்பட்டு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும், உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக விநாயகர் சிலையை களிமண்ணால தான் செய்வாங்க. அதை வழிபட்டு 3 நாட்கள் வச்சிருந்து 3ஆவது நாள் ஆறுகள்ல கொண்டு போய் அதை கரைப்பாங்க. அப்படி கரைக்கும் போது அந்த களிமண் சிலை கரைஞ்சு 2 பக்கம் இருக்கக்கூடிய கரைகளை வலிமையாக்கும். அதனால கரை உடைபடுவது தடுக்கப்படும், வெள்ள அபாயம் தடுக்கப்படும், உயிர் சேதமும் பொருட்சேதமும் தடுக்கப்படும். இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த விநாயகர் சதுர்த்தியில ஆன்மீகமான உண்மையும் அறிவியல் பூர்வமான உண்மையும் இருக்கிறதுனால இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விழாவா இந்த நம்ம மக்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இது ஒரு இந்து பண்டிகை அப்படின்னு மட்டும் பார்க்காம இது ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு பண்டிகையாவும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸுக்கு வரேன். இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுலயும் விநாயகர் படம் தான் போட்டிருக்கு. எதிர்பாராத விதமா இந்த கம்பெனியுடைய பேரு விநாயகா கிராக்கர்ஸ். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1.5 மாசத்துல தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது பட்டாசு தான், வெடி தான். ஸோ மேனுஃபேக்சரர் விநாயகா கிராக்கர்ஸ் நேரடி விற்பனையில இறங்கியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீ டோர் டெலிவரி பண்றாங்க. இந்த பாக்ஸ் 14,700 ரூபாய் மதிப்புள்ள அந்த பாக்ஸ் வெறும் 4,800 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ரீ டோர் டெலிவரி. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க வீடு தேடி பாக்ஸ் வரும். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இல்ல, 5 பாக்ஸ் இருக்கு. அந்த 5 பாக்ஸ் என்னன்றத அடுத்த வீடியோல சொல்றேன்.